உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, அதை விட்டுடுங்க. நான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே நிறைய இருக்கு. அனந்த பாரம் பகுவேதித்தவ்யம் அல்பஷ்டகாலோ பகவஷ்ட விக்னஹா. ரொம்ப ரொம்ப லிமிட்டட் டைம் தான் நமக்கு இருக்கு. பெரியாழ்வார் அவ்வளவு பெரிய சதஸ்ல போய் பெரிய வெற்றியே பெற்றுட்டு வந்தார். ஆனா அவர் இருக்கிற இடத்துல ரொம்ப ஹம்புலா ஒரு மலர் கைங்கரியம் வரிசை பண்றது அப்படின்னுட்டு உங்க மூலமாக நம்முடைய நேயர்களுக்கு நம்ம ரொம்ப டீப்பான சில விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணியாச்சோ இல்லையோ, பெருமாளுக்கும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் ரங்கமனாருக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. அப்புறம் பெரியாழ்வார் என்ன பண்ணார் தெரியுமா இல்லையோ, திருமாலிருஞ்சோலைக்கு போயிட்டார். இப்படி எல்லாம் கூட பகவானை ரசிக்க முடியுமா? இன்னைக்கு காஞ்சிபுரத்துல போன வாரம் கருட சேவைன்னா எல்லா கருடோட செல்ஃபி தான் எடுத்துட்டு இருக்கா. தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. சக்தியுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஆனி மாதம் வரக்கூடிய முக்கியமான வைபவங்கள் எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, நிச்சயமாக அந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம சுவாமிகள் மூலம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். சுவாமி நமஸ்காரம். ஜெயகருட சுபர்ணா நமஸ்காரம். நம்ம சுதர்சன ஆழ்வார் பற்றி பண்ணின அந்த எபிசோடு ரொம்ப நல்லா போயிருக்கு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்ததாக வரக்கூடியது, அடுத்த நாளே நமக்கு வரக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா விஷ்ணு சித்தர். அவரை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், நம்ம பெரியாழ்வார் பற்றி பேசியிருக்கோம். ஆனாலும் கூட இன்னும் நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் விஷ்ணு சித்தர் அப்படின்ன உடனேயே உங்களுக்கு என்ன தோன்றுறது? மாமனார மாப்பிள்ளைன்னு தோன்றுறது. ஆமா, என்ன அதாவது சாதாரணமா விஷ்ணு சித்தர்னா விஷ்ணுவை தன்னுடைய சித்தத்தில், அதாவது எப்பொழுதும் விஷ்ணுவை தியானம் பண்றவன்னு அர்த்தம். ஆனா என்ன பொறுத்தவரையிலும் விஷ்ணுவினுடைய சித்தத்துல இவர் இருக்கார். ஏன்னா அட்லீஸ்ட் இந்த தீபாவளிக்காவது மோதிரம் வாங்கி தருவாரா, இந்த பொங்கலுக்காவது கார் வாங்கி தருவாரா, இந்த நியூ இயர்க்காவது அப்பார்ட்மெண்ட் கொடுப்பாரா, கல்யாணம் பண்ணி விஜய் ப்ராமிஸ் பண்ணினாரு அப்படின்ற மாதிரி கோதாதேவியை கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சே பெரியாழ்வார் எப்படிலாம் சொன்னாரோ அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காரு. வேடிக்கைக்கு சொல்றேன். ஆனால் ஞானீத்து ஆத்மைவ மேமதம்னு பெருமான் சொல்றான் பகவான். உலகமெல்லாம் என்னை எல்லாருக்கும் ஆத்மாவா சொல்றதுல அர்ஜுனா, ஆனா உண்மையில ஞானிகள் இருக்காளே, இந்த போல பெரியவாள் இருக்காளே, மகான்கள் இருக்காளே, அவதான் எனக்கு ஆத்மா அப்படின்னு பெருமான் சொல்றான். அதனால விஷ்ணுவினுடைய சித்தத்தில் இருப்பவர் அப்படின்னு சொல்றது ரொம்ப அற்புதமான ஒரு சுவாரஸ்யம். நீங்க ஒன்று ஆரம்பிச்சிங்க, அதாவது பெரியாளர் பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆமா, அனந்த பாரம் பகுவேதித்தவ்யம் அல்பஷ்டகாலோ பகவஷ்ட விக்னாஹா. ஒரு வாக்கியம் சொல்லுவார் சுவாமி வேதாந்தரீஷன் அடிக்கடி. இந்த உலகத்துல நாம தெரிஞ்சிக்க வேண்டியது, அதாவது உலகத்துல இருக்கிறதுலாம் நான் சொல்லல, உலகத்துல எத்தனையோ இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. சமுத்திர கரையில எவ்வளவு மண் இருக்குன்னு நான் போய் உட்காந்து எண்ணி நான் பண்ண போறேன், என்ன ஒன்றும் பர்பஸ் இல்லையே, அது எனக்கு அவசியம் கிடையாது. சமுத்திரத்துடைய ஜலத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம், நான் என்னைக்கு சமுத்திர ஸ்நானம் பண்ணலாம், நான் என்னைக்கு இந்த சமுத்திரத்தை எப்படி உபயோகப்படுத்திக்கலாம், அவ்வளவுதான் நான் யோசிக்க முடியும். கரெக்ட் தானே? அந்த மாதிரி உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, அதை விட்டுடுங்க. நான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே நிறைய இருக்கு. அனந்த பாரம் பகுவேதித்தவ்யம் அல்பஷ்டகாலோ பகவஷ்ட விக்னஹா. ரொம்ப ரொம்ப லிமிட்டட் டைம் தான் நமக்கு இருக்கு. அதுக்குள்ள எத்தனை ஹர்டில்ஸ் உண்டோ அது அத்தனை இருக்கு. புரியுது. அப்ப நாம என்ன பண்ணணும் தெரியுமா? பாலையும் தண்ணீரையும் கலந்து வச்சா அன்னப்பறவையானது எப்படி அந்த தண்ணீரை விலக்கி பாலை மட்டும் கிரகிக்குமோ, அது போல நம்ம சாரத்தை மட்டும் கிரகித்து கொள்ள வேண்டும். ஹம்சோயதா க்ஷீரம் இவாம்பு மிஸ்ரம். இங்க ஒரு டிஸ்க்ளைமர் போடுறேன், புரியுதா? இன்னைக்கு அன்னப்பறவை இல்லை, அந்த அன்னப்பறவையினுடைய தன்மை என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா அன்னப்பறவைக்கு இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கு என்பதை நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய வாக்கியங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஹம்சோ யதாட்சிரம் யுவாம்பி மிஸ்ரம்னு. உடனே அன்னத்தில் தண்ணீரை கலந்து வைத்தான்னா சாரத்துல தண்ணீரை குத்தி வச்சிருக்குது, அததான் சொல்றான்னு புதுசா கிரிஞ்சு பண்ணாதீங்க. தேவையில்லையே, அது தேவை. இது ஸ்லோகம். பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் அன்னப்பறவை எப்படி அதை பாகுபடுத்தி பாலை மட்டும் பருகுமோ, அது போல நாம என்ன பண்ணணும்? நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டு தேவையான விஷயங்களை எவ்வளவு கிரகித்து கொள்ள முடியுமோ, இந்த பிறவியில அதை பயனுடைத்தாக்கி கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் பயனுடைத்தாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு இந்த ஆழ்வார்களைப் போல ஆச்சாரியர்களைப் போல இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களான மகான்கள் இருக்காளே, அவர்களுடைய சரித்தங்களை மேக்சிமம் எவ்வளவு தூரம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம தெரிஞ்சுக்கணும். புரியாது. அதனால பெரிய ஆழ்வார் அப்படின்னா பெரிய ஆழ்வார் தான், எல்லாத்துலயும் பெரியவர் தான் அவர். ஆமா, எல்லாத்துலயும் பெரியவர்.
சூப்பர் சூப்பர். எனக்கு அப்பப்போ தோணும், பெரியாழ்வார் வந்து அவ்வளோ பெரிய சதஸில் போய் பெரிய வெற்றியே பெற்றுட்டு வந்தார். ஆனால் அவர் வந்து இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப ஹம்புளாக ஒரு மலர் கைங்கரியம் வரிசை பண்ணுறது அப்படின்னுட்டு. இது எப்படி ஆக்சுவலாக அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே இருக்கிறார் இல்லையா, அந்த தோட்டம் அமைச்சு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். இதெல்லாம் ஆண்டாளினுடைய அவதாரத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடியதா அது? இது வந்து ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு கேள்வியாக தான் நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்கள் மூலமாக நம்முடைய நேயர்களுக்கு நம்ம ரொம்ப டீப்பான சில விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பெரியாழ்வார்ன்றவர் அவர் சாட்சாத் கருடனுடைய அம்சம். அதனால தான் சுவாதியில் அவதாரம். புரியுது. இப்பயும் நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் சேர்ச்சிங்கன்னா ஆண்டாள் ரங்கமன்னார் பக்கத்தில் கருடன் இருப்பார். சாட்சாத் மாமனாரா இருக்க முடியாது. அவன் ரெண்டு பேரும் பொண்ணும் மாப்பிள்ளையும் தனியா இருக்குச்சே, அந்த கருடன் ரூபத்துல அங்க இருக்க பெரியாழ்வார். அவ்வளவு பெரிய மகான், பேர ஸ்வரூபி. இங்க பாருங்க, கல்பசூத்திர வியாக்கியாதா என்று பெரியாழ்வாருக்கு பெயர். வேதத்துக்கு 6 அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சிக்ஷா, வியாகரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் என்பதாக ஷடங்காவை வேதாக 6 அங்கங்கள் வேதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுல இந்த கல்பசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணினவர் பெரியாழ்வார் தான். ஓகே. ஆகையால் தான் அவருடைய தனியன்ல நாம் என்ன சொல்றோம், வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான். அந்த பொற்கிழி, பாண்டிய மன்னன் கட்டி வைத்ததான பொற்கிழி, இவர் எதை சொன்னா அது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. நீங்களான கையில பிடிச்சி இருக்கிறது இல்ல, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. அத்தனை பேர் சபை நடுவில் பார்த்து கொண்டே இருக்கச்சே இவர் சொல்ல 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 அந்த பொற்கிழி தானே அருந்து விழுந்தது. இன்னைக்கு நம்மளால ஏன் அப்படி பண்ண முடியல? எல்லாமே நம்ம சத்தியத்தை மீறி பண்றோம், எல்லாத்தையும் சுயநலத்துல பண்றோம், எல்லாத்தையும் ஒரு குறுகிய மனப்பான்மையோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த காலத்துல அரசர்கள் அப்படி இருந்திருக்கா? மக்கள் அப்படி இருந்திருக்கா? இது தெரியறது. இந்த மாதிரி வாழ்க்கை நெறின்றது நமக்கு தெரியறது, அந்த வாழ்க்கை நடைமுறைன்றது தெரியறது. நீங்க ஒரு இமேஜின் பண்ணுங்க, பெரியாழ்வாருடைய சபை, பாண்டிய தேவனுடைய சபை, அதுக்கு பெரியாழ்வார் வர ஒரு பெரிய பொற்கிழியை கட்டி வச்சிருக்கா, அத்தனை பேரை பார்க்கலாம். இவருக்கு கொச்சையலர் மாதிரி இவர் வர. எப்பொழுதுமே பெரியோர்கள் இந்த டாம்பீகம், ஆடம்பரம், பகட்டு, பட்டாடோபம், சப்ஜெக்டினுடைய ஸ்ட்ரெங்த்தில் இருக்கிற அத்தாரிட்டேட்டிவாஸ் காண்பிக்கிறதுன்றது வேற. ஆனால் தங்களை ஹம்பிள்னஸ் எப்பொழுதுமே எக்ஸ்பிரஸ் பண்றதுன்றது வேற. வேதமே சொல்றது, பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத் அப்படின்னு ஒரு வேத வாக்கியம் இருக்கு. ரொம்ப பெரிய ஆளா இருந்தாலும் அவன் ரொம்ப ஹம்பிளா தான் இருப்பான். வித்யா ததாதி வினயம். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், அதெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டா. தாங்க சொல்லிட்டா அதான் அத்தாரிட்டின்னு சொல்ல மாட்டா. எதுக்கு 4 பெரியவாளை கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு தான் சொல்லுவான். இதெல்லாம் தான் இன்ஸ்பிரேஷன். ஒரு விளையாட்டு வீரர் ஒரு காரியம் பண்ணா நம்ம இன்ஸ்பயர் ஆகிறோம், ஒரு சினிமா நடிகர் ஒரு காரியம் பண்ணா நம்ம இன்ஸ்பயர் ஆகிறோம், ஒரு அரசியல்வாதி ஒன்று பண்ணா இன்ஸ்பயர் ஆகிறோம். இந்த மாதிரி பெரியவர்கள் இடத்துல நம்ம இன்ஸ்பயர் ஆகிறதே கிடையாது. ஏன்னா தெரியாது, இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஒண்ணு. ரெண்டாவது, அவருடைய அட்டையரை அவளுக்கு கேலிக்குரியதாக தானே இருக்கு. அதை சொல்லுங்க, அதை சொல்லுங்க. இதையே ஒரு சினிமா ஸ்டாரோ யாரோ ஒருத்தர் இதுதான் வந்து இனிமே ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டா உடனே ஆரம்பிச்சிருவோம். கரெக்ட், அப்படிதான் இருக்கு இன்னைக்கு உலகம். ஆமா ஆமா ஆமா. சரி, மோஸ்ட் ஆஃப் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்ஸ் எல்லாம் வந்து இந்த புக்ஸ் எல்லாம் வருது இல்லையா, பெரும்பாலும் இந்த ஜப்பான்ல எழுதியிருக்காங்க, சைனால எழுதியிருக்காங்க. அது எல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இங்க இருக்கிறத வந்து இப்பதான் அவன் பாதி தான் சொல்லியிருக்கான். ஆனா அதை கண்டு நம்ம ஆட்கள்லாம் என்னமோ ரொம்ப வியந்துண்டு அதை படிச்சுட்டு அதுதான் பெரிய விஷயம்னு பேசிட்டு இருக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல, அது இங்கிலீஷ்ல பேசினா பெரிய விஷயம். புரியுது. தாய்மொழியை விட்டுட்டு ரீஜனல் லாங்குவேஜ், நீ ரீஜனல் லாங்குவேஜ். நம்ம இந்தியாவில் எத்தனையோ மொழிகள் இருக்கு, அது எல்லாமே நமக்கு நம்முடைய பாஷை தான். அதுல ஒன்றும் எனக்கு அதுல வந்து பிரிச்சு பார்க்கறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். பவுண்டரிஸ் அப்படின்றது நமக்கு ஒரு வரையறைக்காக நம்ம வச்சிருக்கோமே தவிர்த்து மொழியினாலேயோ மற்ற விஷயங்களினாலேயோ நம்மளை வேறுபடுத்தி பார்க்கறதுக்கோசரம் இல்லை. அது எனக்கு கம்ஃபர்டபுள். இப்போ நானே அடிக்கடி ஏன் ஆங்கிலத்தை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு அதை ஈஸியாக புரியுறதுக்கு. இதை வேலை மெனக்கிட்டு ஒருத்தர் நீங்கள் ஆங்கிலத்தை குறைச்சிக்கோங்கன்னு சொல்கிற விஷயத்த பாருப்பா. லாங்குவேஜ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த கம்யூனிகேஷன். ஆமாம் ஆமாம், அவ்வளோதான் விஷயம். ஆமாம் இல்லையா? ஆமாம். அதனால இது எவ்வளவு சொன்னாலும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட். பெரியாழ்வார் வருவோம். இப்போ பெரியாழ்வாருடைய கேரக்டர் எடுத்துக்கோங்க. அவ்வளவு பெரிய பெரியாழ்வார் பொற்கிழி வாங்கினாரு, அதை கொண்டு போய் எங்க மியூச்சுவல் ஃபண்டில் டெபாசிட் பண்ணாரா, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் டெபாசிட் பண்ணாரா, இல்லை ஒரு ஃபேக்டரி கட்ட ஆரம்பிச்சாரா? பெருமாளுக்கு நந்தவனம் கட்டினர். அண்ட் மோரோவர் லெஸ்
இப்ப செலவு பண்ற மாதிரிலாம் அப்ப செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இயற்கை உரங்கள் கிடைத்தது. ஆமா, இயற்கையாகவே பூமியில வளம் இருந்தது. தண்ணீர் வசதி என்பது சாதாரணமாகவே பூமியில் இருந்தும் ஆகாயத்தில் இருந்தும் நதிகள் மூலமாகவும் அழகாக செழிப்புகள் இருந்தன. அதுவும் பாண்டிய நாடுன்றது எப்பேற்பட்டது? ஆமா, அது அந்த மாடு கட்டி போரடித்தால் மாளாறு சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரைன்னு இதெல்லாம் பாண்டிய நாடு பில்ட்டு தானே இதெல்லாம். ஆமா ஆமா ஆமா. அங்க இருந்தவர் பொற்கிழிய இதுக்கு மட்டுமே உபயோகப்படுத்திருக்காருன்னு சொன்னா அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நந்தவனத்தை ஏற்படுத்தியிருப்பார். அந்த நந்தவனத்துல பூக்கிற புஷ்பங்கள் எல்லாம் பறித்து பெருமாளுக்கு எப்படி எல்லாம் சமர்ப்பித்து ஆனந்தித்திருப்பார். எப்படி தெரியறது? அதுக்கப்புறம் அதே ரூட்ல தன்னுடைய ஆண்டாளையும் ட்ரெயின் பண்ணியிருப்பார். நாம இப்போ நமக்கு ஒரு இமேஜினேஷன்ஸுக்கோசரம் சினிமாவில் என்ன பண்றோம், ஒரு சின்ன தோட்டம் மாதிரி, அந்த தோட்டத்துல ஒரே ஒரு பூக்கடலையை அவர் வச்சுட்டு அதுல ஒரு பூவை கொண்டு போய் பெருமாளுக்கு சாத்திரிச்சு ஆண்டாள் தான் கழுத்துல போட்டு பார்க்குற மாதிரி நம்ம ஒரு இமேஜின் தான் கொடுத்துருக்கோம். மக்களுக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இமேஜின் கொடுத்துருக்கோம். பட் ஒரிஜினலா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஃபீல்டு, எத்தனை விதமான புஷ்பங்கள், எப்படி எல்லாம் அந்த புஷ்பங்களை தொடுத்திருப்பா, எத்தனை பேர் அதுக்கு கூட இருந்திருப்பா, எவ்வளவு அற்புதமாக தோரணங்களை அந்த புஷ்பங்களால ஏற்படுத்தியிருப்பா. இதுல 10 பைசா கூட தனக்கு ஒரு வேஷ்டி வாங்கிக்கணும், தான் ஒரு சால்வை வாங்கிக்கணும், தனக்கு ஒரு தொப்பி வாங்கிக்கணும், கோட்டு வாங்கிக்கணும் பண்ணிக்கலையே. ஏன் ஒரு வீடு கட்டிக்கணும்னு கூட ஒட்டிக்கலையே. லைஃப்பை எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோமோ. நான் சொல்றேன் பாருங்க, கம்ஃபர்ட் ஜோன்றது வேற, லக்ஸுரி ஜோன்றது வேற. இன்னைக்கு நம்ம கம்ஃபர்ட்ன்றது பேர் லக்ஸுரி ஆட் பண்ணிட்டே இருக்கும். யாரும் ஃபேன் வேண்டாம் ஏசி வேண்டாம்னு சொல்ல, ரூமுக்கு ரூம் ஃபேன், ரூமுக்கு ரூம் ஏசி இல்லைன்னா இப்போ இருக்க முடியலன்றோம். ஒரு வீட்டில் 3 பேர் இருக்கோம்னா 3 ரூம்ல 3 ஏசி போடுறோம். கண்டிப்பா. அந்த மாதிரி அவ என்ன பண்ணிருக்காங்கன்னா இயற்கையோடு இணைந்திருக்கா, தன்னை சார்ந்தவர்களுக்கும் அதே வழியை கொடுத்திருக்கா. இப்ப நீங்க ஆண்டாள் பிறந்த பொழுதா, ஆண்டாள் பிறந்திருப்பதற்கு முன்பாக அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம் இல்லையா? இந்த கேள்விக்கு குரு பரம்பரையில சரியான விடை நமக்கு கிடைக்காது. ஏன்னா பெரியாழ்வார் அப்படி இருந்தார். மேபி அவர் பாண்டியன் சபைக்கு போயிட்டு வந்த பிறகுதான் அவருக்கு ஆண்டாள் அவதாரம் பண்ணிருக்கலாம். ஏன் காரணம் என்ன அப்படி கேட்டா, பெரியாழ்வாருடைய அந்த பண்புகள், பெரியாழ்வாருடைய பெருமைகளை தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. பெருமாள் அங்க கருட சேவையோட பெரியாழ்வாருக்கு காட்சி கொடுத்தது, இது முதலான வைபவங்களை பார்த்து ஆண்டாள் நாச்சியார் இவருக்குத்தான் ஒரு பெண்ணாக பிறந்தார். பெண்ணைகள் நிலமாமகள் பிறந்திட்டாள் அப்படின்னு. திருமகளா, பெண்ணையா, இல்ல நிலமகளா, யாரோ எனக்கு பிறந்துட்டாளே அப்படின்னு பூமியிலிருந்து அவள் அவதாரம் பண்ணான். ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயே நிர்மிதான்னு வால்மீகி சொல்வார். சீதாதேவி எப்படி ஜனகருடைய குலத்துல பிறந்தா? அவர் பூமியை உழுது தானே பிறந்தார். நீங்க ஒரு கம்பேரிசன் பாருங்க, ஜனகரும் பெரியாழ்வாரும். கர்மயோகத்தில் எப்படி சிறந்தவராக ஜனகர் விளங்கினாரோ அதே மாதிரி பெரியாழ்வார் கர்மயோகத்தில் சிறந்தவர். ஜனகர் ராஜரிஷி, இவர் பிரம்ம ரிஷி. ஜனகர் அவ்வளவு பெரிய ராஜாவா ஒரு எம்பரரா இருந்தா கூட ஒரு சிம்பிள் லைஃப்ல தான் இருந்தார். ராஜாவுக்கு தேவையானது என்ன, அவ்வளவுதான் விஷயம். ராஜாங்கத்துக்கு தேவையானதை தான் யூஸ் பண்ணினாரே தவிர்த்து ஆஸ் எ பர்சனா தன்னுடைய இண்டிவிஜுவல் சொபஸ்டிகேஷனா ஒரு நாள் கூட அவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கவே இல்லை. அதே தான் நம்ம இப்ப ஜனகர் கிட்ட எப்படி பிராட்டி பிறந்தாலோ அதே மாதிரி அவர் ராஜரிஷியா பிறந்ததுனால இவர் பிரம்ம ரிஷி பெரியாழ்வார். அவருக்கும் அதே மாதிரி பூமியிலிருந்து பிறந்தார். துளசி காணனோத்பவம், அந்த துளசி செடிக்கு அடியிலிருந்து பிராட்டி ஆவிர்பவித்தார். இன்னொன்னு பாருங்க, இப்ப பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணியாச்சோ இல்லையோ, பெருமாளுக்கும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் ரங்கமனாருக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. அப்புறம் பெரியாழ்வார் என்ன பண்ணார் தெரியுமா இல்லையோ, திருமாலிருஞ்சோலைக்கு போயிட்டார். இப்ப இன்னைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பக்கம் பொறி கடை, இந்த பக்கம் கூல்ட்ரிங்க்ஸ் கடை, அந்த பக்கம் சிப்ஸ் கடை, அந்த பக்கம் சீப்பு கடை அப்படிலாம் கிடையாது. திருமாலிருஞ்சோலைன்றது அந்த பிராந்தியம் முழுக்க ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட். ஆமா ஆமா. ஆழ்வார் சொல்லுவார், கிளறலி விடமை கெடுவதன் முன்னம் வளரிடம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை அப்படின்வார். வயசாரத்துக்குள்ள நீ போய் திருமாலிருஞ்சோலையில போய் பிரமாணம் செய்வீங்க. பத்ரிகாசிரமம் போறதுலாம் பெரிய விஷயம் இல்ல, வயசாரத்துக்குள்ள திருமால். ஏன்னா ரொமான்டிக்கா இருக்குச்சுன்னா திருமாலிருஞ்சோலையில போய் அழகிற பார்த்தா ரெமோ மாதிரி இருப்பார். இதெல்லாம் ஒரு அனுபவம் தான், இதை ஒன்றும் தப்பாவே நினைச்சு கூடாது. கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரிடம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலைன்னு அங்க போய் இருங்கோன்றார். அப்பேற்பட்ட திருமாலிருஞ்சோலையில இதே நந்தவன கைங்கரியம் பண்ணிட்டு தன்னுடைய கடைசி காலங்களை வாழ்நாள் ஸ்ரீரங்கத்துக்கு கூட போல ஆழ்வார். ஸ்ரீரங்கத்துக்கு கூட போல கடைசியில திருமாலிருஞ்சோலை அழகருக்கு நந்தவன கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அந்த எவ்வளவு பெரியவர், இவரை தேடி பெருமாளே கருட சேவையில அவருக்கு காட்சி கொடுத்திருக்கான். வைகுண்டத்துல இருந்த பெருமாள் கருடாரூடனா இவருக்கு காட்சி கொடுத்திருக்கான். எப்படி ராமாயணத்துல தசரத அஸ்வமேத யாகம் பண்ணச்சே கருடாரூடனா தேவர்களுக்கு பெருமாள் காட்சி கொடுத்தானோ, எப்படி கர்தம பிரஜாபதிக்கு பெருமாள் கருடாரூடனா காட்சி கொடுத்தானோ, அந்த மாதிரி நம்ம பெரியாழ்வாருக்கு காட்சி கொடுத்திருக்கான்.
நான்லாம் யார் தெரியுமா, எனக்கெல்லாம் பெருமாள் காட்சி கொடுத்துருக்கார் அப்படின்னு இருக்க வேண்டியவர் அமைதியா அந்த தியானம், தனக்கு கிடைச்ச காட்சி அப்படி தியானித்து கொண்டு தன்னுடைய பெண்ணை பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட எந்த பட்டாட்டோபமும் இல்லாமல், தான் பெரிய பிரபந்தம் பாடி கல்பசூத்திரங்களுக்கு வியாக்கியானங்கள் பண்ணினாலும் அந்த பட்டாட்டோபம் தொழியும் இல்லாமல், தன் பெருமையை ஒரு இடத்துல கூட எக்ஸ்போஸ் பண்ணிக்காமல் ஏகாந்தமா இருந்திருக்காரு சொன்னா, இப்பேற்பட்ட மகான்களை தியானம் பண்றதை விட்டு நமக்கு வேற என்ன காரியம்? தோணன்னு ஏதாவது ஒரு வம்பு பேசிட்டு, இவா அப்படி பண்ணா, அவா இப்படி பண்ணா, இவா அதை பண்ணா, இவா அதை பண்ணா. சில சமயம் நமக்கு எல்லாம் அவா மட்டும் பண்ணல, நான் ஏன் பண்ணக்கூடாது, இதுலயே நமக்கு டைம் சரியா போயிடுறது. அவன் பண்ணா பண்ணிட்டு போறாயா, அவனுக்கு பெரியாழ்வாரை பத்தி தெரியாது, ஆண்டாளை பத்தி தெரியாது, ஜனகரை பத்தி தெரியாது, அம்பரீஷனை பத்தி தெரியாது, உனக்கு தெரியல. நீ சக்தி விடல ஏபிஎன் ரொம்ப ரெகுலரா ஃபாலோ பண்றவன் தானே. அப்ப நாம ஒரு பாசிட்டிவா ஒரு நல்ல விஷயத்த அதை நாம ஃபோக்கஸ் பண்ணுவோமே. கண்டிப்பா. நான் என்ன சொல்றேன், பிரபந்தங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது பெருமாளை பத்தி பாடுறது இருக்கட்டும், அந்த பிரபந்தங்கள்ல சொல்லக்கூடியதான கருத்துக்கள் இருக்கட்டும், அவளுடைய வாழ்க்கை நடைமுறைய நீங்க இப்படி ஒரு ஆங்கிள் யோசிங்க. ஆமா, அதுதான். எவ்வளவோ ஹெல்த், எவ்வளவு வெல்த் இருந்தாலும் கரெக்ட், ஓகே ஃபைன் இருக்கட்டும். எத்தனை வீடு வாங்க முடியும், எத்தனை அபார்ட்மெண்ட் வாங்க முடியும், எத்தனை நீச்சல் குளம் கட்ட முடியும், எத்தனை இருந்தாலும் ஒரு வீட்டுலதான் இருக்கும். இந்த ரூம் போருமே நமக்கு சுவாமி. ஆமா, இங்க ஒரு கட்டில் இருந்தா போறோம், அங்க ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருந்தா போறோம், நமக்கு வேற என்ன வேணும்? இப்பெல்லாம் கிச்சன் கூட கிடையாது, இன்னும் கேவலம். ஆமா, அப்படி ஆயிடுறது லைஃப். ஆமா இல்லையா? பெரியாழ்வார் ஒரு ஒரு ரிஷி. ஆழ்வார்கள் எல்லாமே அப்படிதான். ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு, ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒரு தனிப்பட்டதான பெருமை உண்டு. வானப்பிரஸ்தம் மாதிரி கடைசியில தன்னுடையதான வாழ்க்கையை அவர் திருமாலிருஞ்சோலையில் போய் வாழ்ந்தார். இவ்வளவு தூரம் பாண்டிய ராஜா காலில் விழுந்து, எனக்கு ராஜா தெரியுமா, உனக்கு எதனா காரியானமா, நான் ஒரு ஃபோன் போட்டா போறோம், உடனே ராஜா எனக்கு பண்ணிடுவான். என்ன பந்தா இது, என்ன பந்தா பண்ணுவான். இவர் சொன்னா ராஜா உடனே காலில் விழுந்து படத்துக்கு ரெடியா இருக்கான். ஒண்ணு வேண்டாம், ராஜாவை ஏன்பா எனக்கு பெருமாளுக்கு ஒரு நந்தவனம் வேணும், எனக்கு ஒரு 200 ஏக்கரால நந்தவனம் கொடு, அதுக்கு ஒரு 500 ஆளை போட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கோ நீ அப்படின்னா ஓகேன்னு போறாங்க. ஆமா, ஓகே, நீ பாட்டு உங்க ராஜா காரியத்தை பாரு, நீ கொடுத்த பணத்தை வச்சு நான் பெருமாளுக்கு நந்தவன கைங்கரியம் பண்றேன், நான் என் கையால துளசியும் என் கையால புஷ்பத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் ஆசைப்படுறேன். ஒரு வேட்டி வாங்கிட்டு இருப்பாரு அவர். அண்டு என்ன தேவை, எவ்வளவு தேவை, உனக்கு எவ்வளவு கொடுத்தா போறோம், எவ்வளவு வஸ்திரம் இருந்தா போறோம். சில சமயம் பீரோவை திறந்தா அப்படியே காலில் விழுறது, என்ன பண்ண போறோம் நம்ம வச்சு. நான் எல்லாத்தையும் விட்டுடுங்கன்னு சொல்லல, தேவைகள் என்னன்றதை தெரிந்து கொள்வதற்கு இது போன்றதான பெரியோருடைய வாழ்க்கை நடைமுறைகளே பாருங்க. அவளுடைய தபஸ் எப்பேற்பட்ட தபஸ்னா, பெருமாள் வைகுண்டத்திலிருந்து அவளை பார்க்கறதுக்கு ஓடி வருவான். வல்லபதேவ பாண்டியன் பெரியாழ்வார யானை மேல ஊர்வலம் அழைச்சிட்டு போற காட்சியை பார்க்கறதுக்கு மதுரையில கூடல் மாநகரத்துல கருடாரூடனா பெருமாளே வந்தானா. உன்னை யார் வர சொல்லிட்டு, உன்னை யார் இங்க வர சொன்னா, ஐயோ திருஷ்டி பட்டுடுமே, கண் பட்டுடுமே, இப்படியெல்லாம் நாங்கெல்லாம் பார்த்தா உன்னுடைய திருமேனியில வாடி போயிடுமேன்னு பல்லாண்டு பாடினார்னா, இப்படியெல்லாம் கூட ஒரு பரிவு இருக்க முடியுமா? இப்படியெல்லாம் கூட பகவானை ரசிக்க முடியுமா? நாம பகவானத்துல பக்தி பண்றது, எனக்கு இது வேணும், அது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும். இன்னைக்கு காஞ்சிபுரத்துல போன வாரம் கருட சேவைன்னா எல்லா கருடோட செல்ஃபி தான் எடுத்துட்டு இருக்கான். எல்லாரும் பெருமாளோட செல்ஃபி எடுத்துட்டு இருக்கான். இந்த செல்ஃபி வந்தாலும் இந்த மாதிரி பெரியார் ஒரு ஸ்டிக்கர், அந்த கருடு அந்த யானை மேல தாக்காத ஒரு செல்ஃபி ஸ்டிக்கர் அப்படின்னு எடுத்துட்டு இன்ஸ்டன்டா ஒரு போஸ்ட் போட்டுருக்கலாமோ இல்லையா? அது சரிதான். நான் நம்முடைய நேயர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா அப்படின்னா, இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் மை ப்ரோக்ராம், இந்த ஒரு அனுபவத்தோட இந்த ஒரு பாவத்தோட திங்க் பண்ண ஆரம்பிக்கும். லைஃப் லெசன்ஸ். நான் அப்புறம் பெரியாழ்வாருடைய பாசரங்களை பத்தி பேசுறேன். பெரியாழ்வார் பாசரத்துல அற்புதமான அனுபவம், ஓகே ஃபைன், எல்லாம் இருக்கு. பிள்ளை தமிழ் பாடினவர் பெரியாழ்வார் தான். எப்பேற்பட்ட தமிழ், தமிழ்மே அர்ச்சனை கீஜியே அப்படின்னு போறாள, பிள்ளை தமிழ் பாடினார். தமிழினுடைய சிறப்பெழுத்தான ழகரத்தை பெரியாழ்வார் 10 தடவை ஒரே பாசனத்துல உபயோகப்படுத்திருக்கார். ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய திவ்ய பிரபந்தத்துல 11 முறை யூஸ் பண்றா ஆழிமலை கண்ணா பாசனத்துல. தமிழினுடைய சிறப்பெழுத்த ழகரம். தமிழ் பழக்கம் இல்லைன்னா அது அவ்வளவுதான். அதை ரசிங்க நீங்க. பெரியாழ்வாருடைய பிள்ளை செங்கீரை பருவம், ஜப்பானி பருவம், பிள்ளை பருவம், பெருமாளுடைய அந்த சின்ன சின்ன பருவங்களை எப்படி ரசிக்கிறார், எப்படி அனுபவிக்கிறார். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த பெரியாழ்வார நினைச்சாலேயே
விஷ்ணுவுக்கு உள்ளம் உருகிறதுனால தான் அவருக்கு விஷ்ணு சித்தர் அப்படின்னு பேரு. கிளைமேக்ஸ்லயாவது பேர் சொல்லணும் போது இல்லை நம்ம பேரோட தான் ஆரம்பித்தோம், கடைசியில் பேரில் வந்து அதை முடிச்சிட்டோம். இப்போது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இது பிரம்மோற்சவமாக நடைபெறுமா? ஒரு 10 நாள் உற்சவம் நடைபெறும். பெரியாழ்வாருக்காக 10 நாள் உற்சவம் நடக்கிறது. ஆழ்வார் திருநக்ஷத்திரம், அந்தந்த ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம்ன்றதுனால, பெரியாழ்வார் அவதாரம் பண்ணின க்ஷேத்திரம்ன்றதுனால பெரியாழ்வார் ஆண்டாலும் ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீ தன்வின்யபுரம்னு பேரு. ஸ்ரீ வில்லிபுத்தூர், ஸ்ரீ தன்வின்யபுரம்னு பேரு. பெரியாழ்வாருக்கு 10 நாள் உற்சவம் நடக்கிறது, அது உண்டு. அதே மாதிரி வந்து மதுரை மாநகரத்துல நம்ம கூடலழகர் பெருமாள் அஷ்டாங்க விமானம், திவ்யதேசங்கள்ல அஷ்டாங்க விமானம்ன்றது திருக்கோஷ்டியூரும் மதுரை கூடலழகரும் தான். அந்த க்ஷேத்திரத்துல அந்த பர்டிகுலர் நாள்ல ஆழ்வார் யானை மேல வந்து ஊர்வலம் வருவார். பெருமாள் அன்னைக்கு கருட வாகனத்துல ஆழ்வாருக்கு தரிசனம் கொடுப்பார். அது அந்த பல்லாண்டு திடல்னே உண்டு அந்த இடம். இப்பெல்லாம் திடல்களுக்கு தான் வேற ஏதோ பேர் வைக்கிறாள், திடல் தற்குறிகள்லாம். அந்த ஆழ்வார் அந்த இடத்துல வந்து பல்லாண்டு பாடக்கூடிய இடம். அங்க வந்து பெருமாள் கருட சேவைக்கு வருவார், ஆழ்வாருடைய யானையில வருவார். பெருமாள்கிட்ட ஆழ்வாருக்கு மரியாதை ஆகும், பல்லாண்டு தொடக்கமாகும், பெரிய கோஷ்டி, பெரிய பல்லாண்டு சேவிப்பா. இன்னைக்கு அந்த திடல்லாம் என்னமோ இருக்கு அங்க அந்த கோவில் குளம். ஜனங்களை தான் தப்பு சொல்லுவேன். ஜனங்க வந்து இதெல்லாம் புரிஞ்சுட்டு நமக்கு இது இடம்ன்றதை காப்பாற்றணும். இதுதான் நமக்கு. அதை ஒரு கார் பார்க்கிங் ஆகிட்டா பெருமாள் வந்து நிக்கிறது கூட அங்க இடம் இல்லை. கரெக்ட். அந்த இடத்துல மார்க்கெட் போட்டா பெருமாளுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றான். அது யாருடைய இடம்? யாருக்காக கொடுத்தா? பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் எதுக்காக நிபந்தம் விட்டா? எத்தனை கல்வெட்டுகள் நாம பார்க்கணும். கரெக்ட், கரெக்ட் தான். ஒரு குளமோ ஒரு திடலோ ஒரு இடமோ எதுக்கோசரம் அப்படி கேட்டா, இது அது இன்னொன்று கோவிலுக்கு பெருமாள் மட்டும் இல்லை, அந்த கோவிலை சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் அது வேலை வாய்ப்பு. அது ஒரு ஸ்டார்ட் அப். அது இப்போ ஒரு கோவில் அப்படி கேட்டா தச்சருக்கு வேலை உண்டு, கோவில்ல வாகனங்கள்லாம் பழுது பார்க்கறது, கதவுகளை விழுப்பாங்க, அவளுக்கு வேலை உண்டு இல்லையா? சிப்பாய்களுக்கு வேலை உண்டு, கோவிலை காப்பாற்றுறது, கோவிலுக்கு தேவையானது. விவசாயிகளுக்கு வேலை உண்டு, கோவிலுடையதான சொத்துக்கள் எல்லாம் பார்க்கறதுக்கோசரம். அதே மாதிரி சலவை தொழிலாளி அவருக்கு வேலை உண்டு, பெருமாளுடைய திருப்பரிவட்டங்களை தோச்சு கீச்சு பண்றது. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு 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 கம்பெனி தான் அது. கண்டிப்பா கண்டிப்பா. இது எல்லாத்தையும் விட்டுட்டு பெப்பேன்னு நம்ம குதிச்சிருந்தோம்னா எல்லாத்துக்கும் யாரோ என்னமோ சொல்றா, யாரோ என்னமோ சொல்றான்னா நாம என்னையா பண்ணோம்? நமக்கு என்ன புத்தி போச்சு? நம்ம பெரியவார்கள் எப்படி இருந்தா? எந்தை தந்தை தந்தை நம்பூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்த வழி வழி ஆட்சிக்கின்றோம் பெரியாழ்வார் சொல்றாரு. நான் என்னத்துக்கு இன்னொருத்தர ஃபாலோ பண்ணோம்? எங்க பாட்டம் பூட்டம் முப்பாட்டம்னு சொல்ற முடியும், அதான் எனக்கு கொடுத்துருக்காரு வழி, நான் எதுக்கு அதை வந்து மிஸ் பண்ணணும்? கரெக்ட். இது ஒரு அழகர் ஆத்துல இறங்குற ஃபெஸ்டிவல் மாதிரி பெரியாழ்வாருக்கு பெருமாள் காட்சி கொடுக்கக்கூடிய அந்த ஃபெஸ்டிவலை நம்ம பிரம்மாண்டமா கொண்டு போகணும். அங்க இருக்கிறவனுக்கு அது தெரியாது. அதுதான் பிரச்சனை. ஐபிஎல் மேட்ச் என்னைக்குன்னு கேட்டா சொல்லுவா, ஃபிஃபா என்னைக்கு ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டா சொல்லுவா, என்னைக்கு பெரியாழ்வார் சேவை பெருமாள் கொடுக்குறாரு கேட்டா கேட்க பக்க தான். சில சமயம் ஜனங்களுடையதான இந்த அதான் நேற்று சொன்ன மாதிரி தான், அறியாமையிலிருந்து வெளில வான்னா இந்த அறியாம ரொம்ப ஓவரா தான் போயிட்டு வரும். எல்லாத்துக்குமான காலமும் வந்துட்டே இருக்கு, எல்லாமே சிறப்பாக பெரியாழ்வார் அனுகிரகம் பண்ணணும். அவ்வளோதான். நேயர்களே, ரொம்ப உணர்வுபூர்வமாக இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சாதாரண அந்த வழிபாடுகள் எல்லாம் தாண்டி வந்து நம்ம எப்படி வந்து அந்த தினத்தை வந்து மனதால் ஆத்மபூர்வமாக உணரணும், அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துகிட்டு போனோம் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். அதுதான் வந்து இந்த செய்தி இன்னும் பலருக்கும் போய் சேர உதவியாக இருக்கும். சுவாமி நமஸ்காரம். ஜெகருட சுப்பர்ணா. எல்லாருக்கும் ஆணி சுவாதி பெரியாழ்வார் திருநக்ஷத்திர நல்வாழ்த்துக்கள். நன்றி சுவாமி, நன்றி. உங்கள் இல்ல திருமணங்களை சிறப்பாக்கும் தங்கமயிலின் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளியை அள்ளிட்டு போக இன்றே தங்கமயிலுக்கு வாருங்கள். தமிழகம் எங்கும் இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே.